அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக மறைச்சுட்டி சம்பந்தமாக படித்திருந்தோம். இப்போது இந்த சுட்டி என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். 2 தலைப்புகள் காணப்படுகின்றது. ஒன்று பூச்சிய சுட்டி, இன்னொன்று வலுவின் வலு. இந்த 2 சிறிய தலைப்பையும் பார்த்தோம் என்று சொன்னால் சுட்டி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். நேரடியாக இன்றைய நாள் பாடத்திட்டத்திற்குள் செல்வோம். பூச்சிய சுட்டி. இப்போ மறைச்சுட்டி என்று சொன்னால் சுட்டி அல்லது அடுக்கு மறையாக இருந்தால் அதனுடைய பெயர் மறைச்சுட்டி என்பது போல, சுட்டி பூச்சியமாக இருந்தால் அதனுடைய பெயர் பூச்சிய சுட்டி என்று அழைக்கப்படும். இப்போ நான் சில உதாரணங்கள் எடுத்திருக்கேன் பாருங்கடா. எக்ஸின் பூச்சியமாம்பாலு, வையின் பூச்சியமாம்பாலு, 4இன் பூச்சியமாம்பாலு, ஒரு பின்னத்தின் பூச்சியமாம்பாலு, ஒரு மறை பெருமானத்தின் பூச்சியமாம்பாலு என்று போட்டிருக்கேன். அப்போ அடுக்கு பூச்சியத்தை கண்டா நீ எழுதக்கூடிய விடை ஒன்று. எந்த ஓர் அடியினதும் பூச்சியமாம் அடுக்கு வந்தால் இதனுடைய மொத்தமான பெருமானம் 1 ஆகும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு அடியினதும் பூச்சியமாம் அடுக்கு 1 ஆகும். அதைத்தான் நான் நோட்ஸை தந்திருக்கேன். எந்த ஓர் அடியினதும் பூச்சியமாம் அடுக்கு அல்லது பூச்சியமாம் சுட்டி அல்லது பூச்சியமாம் வலு 1 ஆகும். நீங்க பூச்சியமாம் வலு என்று எழுதி கொள்ளுங்க, அதான் சிறந்த வசனமாக இருக்கும். அப்ப பூச்சியமாம் வலு 1 ஆகும். இப்போ உதாரணம் பார்ப்போமே. உதாரணம், இப்போ எக்ஸின் 8 வகுத்தல் அடையாளம் எக்ஸின் 8 என்று வருது ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அடி சமனாக இருந்து பிரிபட்டா அடுக்கு என்ன செய்யப்படும்? கழிப்படும். அப்போ ஒரு எக்ஸை போட்டு 8லிருந்து 8 போனா 8லிருந்து 8 கழிப்பீங்கண்டா எக்ஸின் பூச்சியம் என்று வரும். 8லிருந்து 8 போனால் 1 இல்லை. சில மாணவர்கள் 1 போடக்கூடியவர்களும் இருப்பீங்க. அதை பிரித்தாத்தான் 1, 8 8ஆல் வகுத்தாத்தான் 1 வரும். அப்ப இது 8லிருந்து 8 கழிக்கும் போது பூச்சியம். இப்ப பாருங்க, எந்த ஒரு அடியினதும் பூச்சியமாம் அடுக்கு 1 என்று விடையை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 2p பிராக்கெட் 4ஆம் அடுக்கு 4ஆம் பாலு 2p அடைப்பு sin4 வருது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 2னுடைய அடியும் எப்படி இருக்கு? சமன். அடி 2ம் சமனாக இருக்கு, பெருக்கப்படுது. அப்போ ஒரு 2p போட்டு பிராக்கெட் பண்ணி கூட்டணும். பெருக்கப்பட்டா கூட்டுப்படும். இது நேர் 4, இது மறை 4. அப்ப 4 ரூபாய் காசு இருக்கு, 4 ரூபாய் காசு கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும், திசை கொண்ட எண்கள் படிச்சிருக்கோம். அப்ப அதே காசு இருக்கு, அதே காசு கொடுக்கணும்னா கடன் இல்லை, பூச்சியத்தை போட்டா எந்த ஓர் அடியினதும் பூச்சியமாம் அடுக்கு கடைசி விட 1 ஆகும் என்று படிச்சிருக்கோம். அப்ப 2p முழுவதின் பூச்சியமாம்பாடு அதனுடைய பெருமானம் 1. அப்ப மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்ப தொடர்ச்சியான 3வது கேள்வியை பாருங்கடா. இப்படியான ஒரு அமைப்புல அந்த கேள்வி தரப்பட்டிருக்கு. மேலுக்கும் ஒரே அடி, கீழுக்கும் ஒரே அடி. அப்ப அடி சமனாக இருந்து பெருக்கப்பட்டா ஒரு ஏ போட்டுக்கொள்றேன். ஒரு ஏ பெருக்கப்பட்ட அடுக்கு கூட்டுப்படும். அப்ப ஏயின் 5ஆம் அடுக்கு. கீழுக்கும் பாருங்க அடி சமன். அப்ப ஒரு ஏ அதன் அடுக்கு 1 பெருக்கப்பட்ட அடுக்கு கூட்டுப்படும், அதுவும் 5ஆம் வாலு என்று வரும். இப்ப 2னுடைய அடியும் எப்படி இருக்கு? சமன். அப்ப ஒரு ஏ போட்டு இவ்வாறு வந்தா பிரிப்படும். அப்ப அடுக்கு கழிப்படும். 5லிருந்து 5 போனா பூச்சியம் என்று வரும். எந்த ஒரு அடியினதும் பூச்சியமாம் வலு 1 ஆகும் என்று படிச்சிட்டோம். அதே போன்று 4வது பாருங்க. மேலுக்கு எக்ஸ் எல்லாம் ஒரே அடி, எக்ஸை போட்டு பெருக்கப்படுது. அப்ப கூட்டுப்படும். 2 ரூபாய் கொடுக்கணும், 4 ரூபாய் கொடுக்கணும். அப்ப மறை 6 நேர் 6 இருக்கு. மறை 6ம் நேர் 6ம் உங்களுக்கு தெரியும் பூச்சியம். அதே போன்றுதான் வையின் மறை 2ம் மறை 6ம் மறை 8. அப்ப 8 ரூபாய் கொடுக்கணும், 8 ரூபாய் இருக்கு. அப்ப அதுவும் பூச்சியமாம் அடுக்கு. அப்ப எந்த ஓர் அடியினதும் பூச்சியமாம் வலு 1. அப்ப மேலுக்கும் 1, கீழுக்கும் 1. அப்ப 1ஆல பிரித்து வார விடையும் 1 ஆகும். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த பெரிய 2வது கேள்விக்கான உதாரணத்தை பாருங்க. பெருமானத்தை காண்க.
அப்போ இப்படி ஒரு 5 கேள்வி நான் எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் வலு 1. அந்த 1 யாரோட பெருக்கப்படுது? 3ஓட. 1 3ஆல் பெருக்கினா ஆன்சர் 3 என்று வரும். அடி மறையாக இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம், நேராக இருக்கலாம், தெரியா கணியமாக இருக்கலாம். ஆனால் அடுக்கு 0 வந்தால் இதனுடைய மொத்தமான விட 1. அப்போ எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் வலு 1 ஆகும். இப்போ இது பின்னத்தில் வருது அடுக்கு 0ங்கிறதால இதில் மொத்தமான விட 1. அந்த 1 இங்கே வார 1ஓட கூட்டுப்பட்டா 1 1 2 என்று விடை கிடைக்கும். அடுத்தது பாருங்க, எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் வலு 1, அது சக 1. அப்போ 1 1 2. அதே போன்றுதான் இது ஒரு அடி அடுக்கு 0, மொத்தமான பெருமானம் 1. இதுவும் ஒரு அடி அடுக்கு 0, அதில் மொத்தமான பெருமானம் 1 கழிப்படையுது. அப்போ 1லிருந்து 1 போனால் 0 என்று விடை கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் அந்த பூஜ்ஜியமாம் சுட்டி, இந்த பூஜ்ஜியமாம் வலு சார்ந்த இந்த கேள்வி பகுதிகள் இவ்வாறு அமையும். அடுத்த சிறிய தலைப்பு வலுவின் வலு சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ கடைசி தலைப்பு வலுவின் வலு. இப்போ வலு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு அடி ஒரு சுட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்து வாரதான் வலு. இந்த வலுவிற்கு மேலே ஒரு அடுக்கு வந்தால் அதனுடைய பெயர் தான் வலுவின் வலு. அப்போ இப்படியான டைப்பில் ஒரு கேள்வி வந்தா பிள்ளைகள் அதில் அடி அப்படியே வரும். இந்த 2 அடுக்கும் என்ன செய்யப்படும் என்றால் பெருக்கப்படும். அப்போ எம்மையும் எண்ணையும் பெருக்கினா mn என்று வரும். அப்போ இதுதான் வலு வடிவத்தில் வரும்போது, வலுவின் வலுவாக வரும்போது இந்த இரண்டு அடுக்கையும் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். அடி மாறாது, அப்படியே இருக்கும். எம்மையும் எண்ணையும் பெருக்கினா mn என்று வரும். அப்போ இதை பயன்படுத்தி சில 3 பயிற்சிகள் உதாரணம் எடுத்திருக்கேன். அப்போ அடி அப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கேன். 2 4 2 பெருக்கப்படும். 4 2 8. கேள்வி என்னன்னு சொன்ன பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா? அப்போ 2 எத்தனை தடவை போட்டு பெருக்கணும்? 8 தடவை. 3 4 5 6 7 8 பெருக்கிக் கொள்வோம். 2 4 4 8 8 16 16 32 64 128. அதை 2ஆல் பெருக்கும் போது 256 என்று வரும். இதே போன்று பாருங்க, இதுவும் வலுவின் வலு ஃபார்ம்ல இருந்தால் 3 அப்படியே இருக்கும். 2 சய 1ஆல் பெருக்கினா சய 2 என்று வரும். இப்போ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கணும். சுட்டியை பாருங்க, மறையில் இருந்தா அது என்ன சுட்டி? மறை சுட்டி. மறை சுட்டியை கண்டா கட்டாயம் நேர்ச்சுட்டியாக மாற்றிதான் பெருமானம் காணணும். இருந்தாற்போல் என்ன செய்ய முடியாது? பெருமானம் காண முடியாது. அப்ப இதை நேர்ச்சுட்டியாக மாற்றும் போது 1 மேலே வரும், 3ன் 2ஆம் வலு கீழே வரும் என்று படிச்சிருக்கோம். இப்போ 1ன் கீழ் 3 2 தடவை போட்டு பெருக்க வேண்டும். அப்போ 1ன் கீழ் 3 3ஆல் பெருக்கும் போது 9. அப்போ 9ல் 1 என்று விடை வரும். இதே போன்றுதான் 3ஆவது 10 அப்படியே வரும். 2 2ஆல் பெருக்கினா 4. அப்போ 10 4 தடவை போட்டு பெருக்கணும். 10 4 தடவை போட்டு பெருக்கினா அந்த 1ஓட 4 பூஜ்ஜியம் சேர்த்தா 10,000 என்று அதில் பெருமானம் கிடைக்கும். சரிதானே? அப்போ இந்த வலுவின் வலு சம்பந்தமான மேலும் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த உதாரணம், விடையை சுருக்கி நேர்ச்சுட்டியுடன் தருக. அப்படி என்றால் நீங்கள் இந்த விடையை சுருக்கக்கோல விடை எழுதக்கோல சுட்டி மறை சுட்டியாக இருந்தால் கட்டாயம் நேர்ச்சுட்டியாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறான். முதலாவது கேள்வி பாருங்க, வலுவின் வலு வடிவத்தில் இருந்தால் இந்த அடி அப்படியே வரும். 2னுடைய அடுக்கும் பெருக்கப்படும். மறை 2 நேர் 2ஆல் பெருக்கும் போது மறை 4 என்று வரும். அப்ப இந்த சுட்டி பாருங்க, மறையாக இருந்தால் மறை சுட்டி. இதை நேர்ச்சுட்டியாக மாற்றணும் என்றா படிச்சிருக்க மேலே 1 போட்டா Pயின் 4ஆம் வலு என்று எழுதி கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் 2வது 2க்கும் x வர்க்கத்துக்கும் இடையில தரை இருக்கும். இது மொத்தமாக பிரக்கெட் பண்ணி இருக்கிறதால 2ன் 1ஆம் வலு என்று வரும். அப்ப இந்த 3 என்கிறது ஒவ்வொரு சுட்டில் இருக்கிற அடுக்குக்கும் சொந்தம், ஒவ்வொரு வலுவில் இருக்கிற சுட்டி அல்லது அடுக்குக்கு சொந்தமாக இருக்கும். அப்ப 2 போட்டு அந்த 1 3ஓட பெருக்கப்பட்ட 1 3 3 தர x இந்த 2 3ஓட பெருக்கப்படும் 3 6 என்று போடணும்.
இப்ப 2 3 தடவை போட்டு பெருக்கினா 8 6 என்று சொல்லக்கூடாது. 2 தரம் 3 6 என்று பார்க்கறதுல 2 2 2 3 தடவை போட்டு பெருக்கினா 8 எக்ஸ் 6ஆம் வலு என்று சேர்த்து எழுதிக் கொள்ள முடியும். இது நேர்ச்சுட்டி. ஸோ இதை மீண்டும் நேர்ச்சுட்டியாக மாற்ற முடியாது. மறைச்சுட்டியாக இருந்தால் மட்டும்தான் நேர்ச்சுட்டியாக மாற்ற வேண்டும். அப்ப மூன்றாவது பாருங்கடா m கணம் n வர்க்கம் பிராக்கெட் மறைச்சுட்டி. அப்ப இந்த ஃபார்மேட்ல மறைச்சுட்டி வந்தா நான் உங்களுக்கு மறைச்சுட்டி படிக்கும் போது விளங்கப்படுத்தியிருப்பேன். இந்த உள்ளுக்கு வார பின்னத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றும் போது இந்த மறை நேராக மாறும். அதன் பிறகு இந்த 2ங்கிறது ஒவ்வொரு வலுவில் இருக்கிற சுட்டிக்கு பெருக்கமாக இருக்கும். அப்ப n போட்டு 2 2ஆல் பெருக்கின 4 என்று வரும். m போட்டு 3 2ஆல் பெருக்கின 6 என்று வரும். இதுதான் இறுதி விடையாக இருக்கும். அதே போன்று 4வது p மறை 2 மறை 4ஆல் பெருக்கும் போது மறையால பெருக்கிற நேராயிரும். 2 தர 4 8. அப்ப p இன் 8ஆம் வலு என்று வரும். இது நேர்ச்சுட்டி. அதே போன்று கடைசி உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 2னுடைய அடியும் எப்படி இருக்கு? சமன். அடி சமனாக இருந்து பிரிபட்டா அடுக்கு கழிப்படும். அப்ப ஒரு எக்ஸ போட்டு 5லிருந்து 2 போனா 3 பிராக்கெட் அங்க 3ஆம் வலு என்று கொண்டு இருக்கு. அப்ப இது amn வடிவத்தில் இருக்கிறதால வலுவின் வலு ஃபார்ம்ல இருக்கிறதால இந்த அடி அப்படியே இருக்கும். இந்த 3 பெருக்கப்பட்டா 3 9. அப்ப எக்ஸின் 9ஆம் வலு என்று வரும். அப்ப இவ்வாறுதான் வலுவின் வலு சார்ந்த பயிற்சிகள் இடம்பெறும். இத்துடன் சுட்டி என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்ப இவ்வளவுத்தை நீங்களோட கொப்பியில தொடர்ச்சியாக நோட் பண்ண வேண்டும். இது சம்பந்தமான பயிற்சிகள் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.